அதாவது ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் வாழக்கூடிய காலத்துக்கு இந்த உகந்த காலம். திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய நாட்களாக இந்த காலம் இருக்கப்பெற போகுது. இது வரைக்கும் கிடைக்காத பேறு என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலமாக இருக்க போகுது. செல்வங்கள், ஐயா கோடீஸ்வர யோகம்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை, செல்வங்கள் சேரக்கூடிய காலமாகவும், நிம்மதி, கடன்களை தீர்க்கக்கூடிய காலம், நோய் நொடிகள் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். இந்த வக்ரகதி காலத்தில் விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, அரகர நம பார்வதிபதையே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அமைதியான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், 2024 நடைபெறக்கூடிய குரு வக்கர பயிற்சி 9/10/2024 முதல் அப்போ தான் ஆரம்பிக்கிறது வக்கர பயிற்சி. 4/2/2025, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அடுத்த ஆண்டு 2ஆம் மாதத்துலேருந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய நாட்களாக இந்த 118 நாட்கள் குரு பகவான் வக்ரகதிக்கு இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனத்துக்கு வரைக்கும் எவ்வாறு பலாபலங்களை வழங்க போகிறார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, ஐயா இந்த மேஷராசிக்கு இந்த வக்ரகதி காலம் குரு பகவான் எவ்வாறு பலாபலங்களை இந்த 118 நாட்கள், முதல்ல அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம், அடுத்ததாக பரணி மற்றும் கிருத்திகை 1 பாதம் உடையவர்களுக்கு, இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகா ஒன்றும் பிரச்சனையிலிருந்து நாம் இன்னும் விடுபடலைன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லை ஐயா. நாம் என்ன கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு பலாபலங்கள் கிடைக்கல, நம்மளுக்கு அருள் இன்னும் சேரவில்லை, ஒளி கிடைக்கவில்லை என்று தான் நாம் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வேலை இழந்தவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எத்தனையோ பேர் வேலை சார்ந்த விஷயத்தில் கடுமையான தாக்கத்தை பட்டிருக்காங்க. அவை எல்லாம் இப்பொழுது மாறி உங்களுக்கு நல்ல ஒரு பலாபலங்கள், அதாவது கை நிறைய செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறோம் ஐயா. ஒரே உறுதியாகவே சொல்வேன். என்னால் நம்மளுக்கு இந்த 9ஆம் தேதியிலிருந்தே நம்மளுக்கு 10ஆம் மாதத்துலேருந்து நம்மளுக்கு ஆகக்கூடிய காலங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தே இருக்கலாம். நம்ம தேவைகள் நிவர்த்தி செய்யப்படும். ஒரே வார்த்தை, நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும் ஐயா. 4 விதமாக பிரிச்சுக்கலாம். இது ஒரு 4 மாதம், அதில் ஒரு 4 மாதம், 104 மாதம். ஒரு பகவான் இது வரைக்கும் குரு பகவான் ரிஷபத்தில் வீட்டிருந்தார், மேஷத்தில் இருந்தார், நம்ம ராசியில் தான் இருந்தார். அவர் இடம்பெயர்ந்து ரிஷபத்துக்கு இடம்பெயர்ந்து விட்டார். 4 மாதங்கள் ஆகிவிட்டது. இப்போ அப்படியே தொடர்ச்சியாக வந்துட்டோம். நம்மளும் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்னு வந்துடுச்சு பாருங்க. இதிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய காலங்களாக ஒரு 4 மாதங்கள் உங்களுக்கு தனவரவு இல்லாத நாட்களை இனிமேல் தனவரவு தரக்கூடிய நாட்களாக மாற்றப்போகிறார். இந்த வக்ரம் என்றாலே அதிசாரம், உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. செல்வங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய காலங்களாகும். இது வரைக்கும் இழந்துட்டோம் ஐயா, நாங்கள் எக்கச்சக்கமான செல்வங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் முன்னேற்றம் காணாமல் இருந்தவங்களுக்காகட்டும், தொழில் தொடங்கிட்டு நாங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரும். நீங்கள் எதுவுமே பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் இப்போ இல்லை, எத்தனை முறை கேட்டாலும் நான் அதான் சொல்லுவேன். நம்மளுடைய கடன் என்று சொல்லக்கூடிய முதல்ல கடனோ நோயோ நோய் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகுது. அவருடைய பார்வை எங்கெங்கே பதியுதுன்னா அந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல பதியுதையா. அவர் இருக்கும் இடத்துலையும் செல்வங்கள் சேரும், அதுவும் சரி. ஏன்னா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு அந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தான பலம் பெறுகிறார். பகை பெற்றாலும் இப்பொழுது ஸ்தான பலம் பெற்று உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்க வல்ல ரொம்ப சிறப்பினை தரும் ஐயா. அஸ்வினி பொறுத்த வரைக்கும் திருமண தடை என்று சொல்லக்கூடிய பாக்கியம் அதெல்லாம் விட்டுட்டு விலகிட போகுது. தோஷ நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் என்றாலே தோஷ நிவர்த்தி தான். முதல்ல 2ல் தான் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிறான். வீடு மனை வாங்கி என்ன சொல்லணுமோ வீடு மனைவி எல்லாமே கொடுத்துருக்கான். செல்வங்கள் நம்ம குழந்தைகளாகட்டும், நம்ம குழந்தைகளோட 2ஆம் இடத்திலே பார்த்துடலாம். அவங்களுக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள், கடன் பிரச்சனை, தொழில், முக்கியமானது தொழில். ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? வேலை இல்லாத அந்த பிரச்சனை அது இருந்துட்டாவே ஃபைனான்சியலாக நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் வந்துடும். வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறி இது வரைக்கும் நாம் தொண்டு சோழும் செய்யலையா போட்டு ஒரு 6 மாத காலம் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டாங்க. என்ன தேடி தேடி பார்த்து நொந்துட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இடம் வாங்கலைன்னா கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க, இது உறுதியாக நீங்கள் நிற்கலாம். ஒரு கால் கிரவுண்டாவது நாம் வாங்கியிருப்போம் நம்ம மனையில். நான் அதிகப்படியாக சொல்ல விரும்பல.
நம்ம மீதியமாக இருக்கக்கூடிய கம்பெனி, இது வரைக்கும் கம்பெனி திறக்கலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் கம்பெனி திறந்து பெரிய லெவலில் வர்றதுக்கான ஃபீல்டு ஒர்க்கு. இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங், சுக்கிர பெயர்ச்சி, அந்த சுக்கிர பகவானுடைய வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருந்து, அவரும் குரு பகவான் தான். அசுரகுரு வீட்டில் சுக்கிர பகவான் தேவகுரு அமர்வது சிறப்பினை தரும். அவர் வக்ரகதி காலத்தில் உங்கள் வாழ்வின் ஏற்பட்ட வந்த பிரச்சனைகள்லாம் இது தீர்க்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும். திருமண தோஷங்கள் நிவர்த்தி அடையும், உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தி அடையும் போது, இதுவரைக்கும் சொத்துக்கள் நாம் வாங்கலை அல்லது பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைக்கு விளக்கத்து இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு என்று தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லுவோம். ஐயா நீங்கள் பயப்படணும் அவசியமே கிடையாது. அடுத்ததாக பரணி நட்சத்திரம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை, முதல்ல ஒரு மனுஷனுக்கு இந்த லாபம் தரக்கூடிய வேலைகளை நாம் எடுத்து செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களை கேட்டாவே தெரிஞ்சிடும். அவ்வளவு கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சிட்டாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இந்த 4 மாதம் சைலண்ட் மோட்டில் போகிற பரவாயில்லை, அவங்க வாழ்விலும் புதுவித எண்ணங்களும் தோற்றி கொண்டு இருக்கிறது. இது வரைக்கும் புதுவிதமான எண்ணங்கள் வராமல் இருந்தால் இப்போல்லாம் புதுவிதமான எண்ணங்கள் வந்துட்டுருக்கும். நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்றிருப்பாங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் உறுதியாகவே சொல்லுவேன். நல்ல அமைப்பினை பெறக்கூடிய காலங்கள், திருமண தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய காலம், புதிய புதிய முயற்சிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறீங்க. இடம் விட்டு இடம் மாறுதல் என்று சொல்லக்கூடிய வேலை அமைப்பில் இதுவரைக்கும் இருந்து வந்த தொந்தரவுலேருந்து நீங்கள் விலகி இன்னொரு டிரான்ஸ்ஃபர், நம்மளுக்கு வீடு மாற்றம் என்று சொல்கிற மாதிரி, அல்லது வீடு மாற்றமோ தொழில் மாற்றமோ இதெல்லாம் செய்யக்கூடிய காலமாக இந்த வக்ரகதி காலத்தில் ஏற்பட போகுது. ஐயா வீடு ஆல்டேஷனாவது பண்ணுவோம், அதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை மாற்றி இதெல்லாம் மாற்றி வச்சுக்கலாம், நம்ம பொருளை வாங்கலாம், வண்டி வாகனங்களை சேர்க்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க பெறப்போகுது. முக்கியமாக இந்த மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகனங்கள் சேர்க்கக்கூடிய பாக்கியம், அந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்மளுக்கு எல்லாமே நல்ல ஒரு அமைப்பினை பெறப்போதையா. ஏன்னா அந்த 4க்கு 11 என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அந்த 4ஆம் இடத்துக்கு 11 லாபம் தரப்போகுது. வண்டி வாகனத்தில் வாங்கியிருந்தால் அதன் மூலயமாக ஓட்டி நாம் பெரிய லெவலில் நம்ம வரப்போம். அந்த 4க்கு 11 பார்க்கணும். எப்பவுமே 4ஆம் இடம் என்பது சுகம், சுகத்துக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருப்பது என்பது மிகவும் தனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இது வரைக்கும் பொருள் ஈட்டாத அளவுக்கு நமக்கு சேரப்போது பணம். நான் அதிகப்படியாகலாம் சொல்லலை சாமி, நிறைவான அமைப்பு நீங்கள் இருக்க தான் போகிறீங்க. கடன் வாங்கியிருந்த அந்த கடன் தொந்தரவு விலக தான் போகுது. சுப நிகழ்ச்சிகள் பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நல்ல விதமாக இருப்பதையா. நம்ம குடும்பத்திலையும் இல்லறத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது சுப நிகழ்ச்சிகளை நாம தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள். இதெல்லாம் இந்த வக்ரகதி காலத்தில் கொடுத்துருவார் ஐயா. நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை. உடலில் இருந்து வந்த தொந்தரவு, இந்த அடிவயிற்றில் அடிக்கடி பிரச்சனை, ஏற்கனவே உங்களுக்கு ஆப்ரேஷன் முதல் கொண்டு எதனா நடந்திருக்கணும், சர்ஜரி என்று சொல்கிறோம் இல்லை ஐயா. குழந்தை பேறு பிறக்கும் போது சர்ஜரி ஏற்படும். இந்த கட்டி சார்ந்த விஷயத்தில் கர்ப்பப்பை கோளாறு இதெல்லாம் இருந்தது பாருங்கள், அதெல்லாம் நீக்கி நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டு இருப்பார். அந்த நோய் நொடியிலேருந்து வீக்கி பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டு இருப்பீங்க. 100க்கு 100% உங்களால் அதுலேருந்து வெளியே வரக்கூடிய காலமாகும். இது வரைக்கும் அதாவது ஒரு 11 வருஷமாக நான் சரியில்லை சாமின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நல்ல ஒரு அமைப்பினை பெற்று நம்ம வாழ்க்கை தரத்தை 2025 வரைக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை தரத்தை நீங்கள் முன்னுக்கு தான் வரப்போறீங்க. செல்வங்கள் இருக்க தான் செய்யும் சாமி, நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை. இறைவன் உங்களுக்கு காத்து நிற்க இந்த குரு பகவான் ஒருவரே போதுமானது. பரணி நட்சத்திரம் மேன்மை தரக்கூடிய காலமாக இந்த காலம் 118 நாட்கள் நிம்மதி பெருமூச்சு, புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது நாம் இடம் பெறிந்து நாம் இடம் மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பினை பெறதான் போகிறோம். நல்ல அமைப்பு தான் ஐயா. வண்டி வாகனத்தில் வாங்கினீங்கன்னா உங்கள் பேரில் கண்டிப்பாக லாபம் தரக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கும். ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை கண்டு கொண்டே இருக்கு ஐயா. வண்டி வாகனமாகட்டும் இடமாகட்டும், இடம் சார்ந்த விஷயத்தை விட வண்டி வாகனங்கள் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. காலங்கள் இனிதேக என்ன சொல்லணும்னா காலம் இனிதே ஆரம்பிக்கின்றது என்று தான் சொல்லலாம். மனதில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறப்போகுது. தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம டென்ஷன் ஆகிறோம் இல்லை, அந்த டென்ஷன்லாம் குறைஞ்சிரும். பிபி சுகர்லாம் இனிமேல் கட்டுக்குள் வரக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும். அடுத்ததாக ஏன்னா கிருத்திகை ஒரு பாதம் உடையவருக்கு, ஏன்னா மேஷராசியில் தான் இருக்காங்க. கிருத்திகை சற்று சஞ்சலம் தரக்கூடிய காலத்தெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டாங்க ஐயா. ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சுட்டாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அவங்க வீட்டில் பார்த்தோன்னா, அவங்க சார்ந்த விஷயத்தில் பார்த்தோன்னா, அவங்க மூதாதையர் காலம் சென்றதெல்லாம் இது அவங்களுக்கு ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சிட்டார். என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டார் அந்த குரு பகவான். இப்பொழுது நிம்மதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் நிம்மதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் மாறப்போகிறது. மனதில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறும். நாமும்
வேலை சார்ந்த விஷயத்தை விட்டுட்டோம், எல்லாத்தையுமே விட்டுட்டோம். வேலை சார்ந்த விஷயத்துலேருந்து நாம் வெளியே வந்துட்டோம். முதல்ல விடுங்க, எல்லாமே வாழ்க்கையை மாந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாயிடுச்சு. இனிமேல் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாகும். இப்போவே ஆக்டிவேட் ஆகிட்டு இருப்பீங்க நீங்கள். நாம் எதனா செய்து நாம் முன்னுக்கொண்டு வருவோம் என்ற எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு இப்போவே தோண்டிட்டு இருக்கும். செல்வங்கள் இது வரைக்கும் கேட்ட இடத்துல கிடைக்காம இருந்தால் இனிமேல் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலமாக இந்த வக்ரகதி காலம் இருக்க போகிறது. 118 நாட்கள் நிம்மதியாக இருங்க ஐயா. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், போதும். நீங்கள் அனுபவிச்சது, நம் தந்தையாரோ தாயாரோ நம் காலம் சென்றதெல்லாம் நம்மளுக்கு அந்த ஜீவன கர்மாவை கொடுத்துட்டார் பகவான். நம்மளுக்கு அந்த தர்பை பிடிக்கின்ற பாக்கியத்தை, முதியவர்கள் நம்ம ரொம்ப வயதானவங்களாக தான் அவங்களெல்லாம் கடுமையாக தாக்கிட்டுருப்பார். அவங்களெல்லாம் கடுமையான தாக்கத்தை உடல் உபாதையும் கொடுத்துட்ருப்பார். ரொம்ப கடுமையாக தாக்கி நம்மளையும் வருத்தப்பட வச்சிருப்பார் அந்த குரு பகவான். அவையெல்லாம் மாறி பெரிய மேன்மை தரக்கூடிய அளவுக்கு நாமும் குடும்பத்தில் ஒரு பெரிய தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியத்தை பெற போகிறோம். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தடையாக இருந்தவை எதனும் தான். முக்கியமாக உங்களுக்கே சொல்கிறேன், கிருத்திகை நட்சத்திரக்காரருக்கு இது வரைக்கும் தடை ஏதும் இருந்தால் அந்த தடையெல்லாம் விலகப் போகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். ரொம்ப சிறப்பினை தரப்போதுங்க. விடுங்க, நம்ம மனதில் இருந்து வந்த பிரச்சனை விலகத்துக்கு தான் இந்த குரு பெயர்ச்சி நாங்களும் சொல்லிட்டு இருக்கோமே. அந்த பலாபலனை இனிமேல் தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இந்த 9ஆம் தேதியிலிருந்து தான் நம்ம 9ஆம் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து முழுமையான பலா. ஐயா இது வரைக்கும் வரலை, எனக்கு டோர் திறக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 9ஆம் மாதமே, நம்மளுக்கு 10ஆம் மாதமே திறந்துடும். எல்லா விதமான புத்துணர்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் உங்கள் வாழ்வில் இது வரைக்கும் புத்துணர்ச்சி எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இனிமேல் புத்துணர்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக வரப்போகுது. நட்பு வட்டாரங்கள் உங்களை சார்ந்தே வரப்போகிறாங்க. சூரிய நட்சத்திரம் அல்லவா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நிம்மதி பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். மனிதன் இனிமேல் அப்படிதான் இருக்கும். இருக்கட்டும் ஐயா, துன்பத்தை கொடுத்தது ஒரு பாகம் இருக்கட்டும். நான் இன்னைக்கு வரைக்கும் பாசிட்டிவாக தான் சொல்லிட்டு இருக்கேன். தவறுகள் இருந்தால் பரவாயில்லை, என்னை திட்டினா கூட பரவாயில்ல, ஏற்றுக்கொள்வேன். ஏன் காரணம் என்னன்னா, மனிதன் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்று தான் இன்னைக்கு வரைக்கும் காத்துட்ருக்கான் ஒவ்வொருத்தரும். போட்ட முதல்ல எடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்வில் புதுவிதமான எண்ணங்களையும் புதுவிதமான தோற்றங்களையும் இனிமேல் தான் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி தரப்போகிறார். செல்வங்கள், அழியாத செல்வம் என்று சொல்லக்கூடிய அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க. அசையும் சொத்தை விட்டுட்டு அசையா சொத்துக்களை நீங்கள் இனிமேல் வாங்க போகிறீங்க. உங்கள் வாழ்விலும் புதுவித எண்ணங்களும் தோற்றுவிக்க போகிறார் ஐயா. இறைவன் தந்துடக்கூடிய காலமாகவும் நம் வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் இருந்த பிரச்சனை, அதாவது குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கோ அல்லது நம்ம இல்லறத்தில் நமக்கோ திருமண வயது உடையவர்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் கைகூடக்கூடிய காலங்கள் 100க்கு 100%. தோஷங்கள், நம் தோஷங்கள் சொல்கிறோம்ல, ராகு பகவானுடைய தோஷம், செவ்வாய் தோஷம், இதெல்லாமே நிவர்த்தி அடைந்து இந்த காலத்தில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் கைகூடி பெரிய வெற்றியை தரக்கூடிய காலமாக அமையப்பெறப் போகிறது ஐயா. முக்கியமாக இதுதான் சொல்லணும். இல்லறத்தில் முதல்ல நாம் என்ன கேட்க போகிறோம்? குழந்தை பேர் கேட்க போகிறோம். முதல்ல ஒரு மனுஷனுக்கு திருமணம் காலத்தில் பயிர் செய்ய என்று சொல்கிறோம்ல, இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் அந்த காலத்தில் பயிர் மட்டும் இல்லை, பட்டம் பார்த்து பயிரிட வேண்டும் என்று சொல்கிறோம் இல்லை, இதுவும் பட்டம் தான். நம்ம வாழ்க்கைக்கான பட்டம் இது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் நம்மளால் ஓட முடியும், அதுக்கப்புறம் ஓடலாம் முடியாது. ஒரு 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சுன்னா ஒன்றும் ஓட்டலாம் முடியாது. காலம் நம்மளை ஓட்டிவிடும். அந்த காலத்துக்கு ஏற்றால் போல் நம்ம வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறது. இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இனிதே இல்லற உறவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறார்கள். குழந்தை பேராகட்டும், மனதில் ஏற்று வந்த பிரச்சனைகளாகட்டும், இடம் சேர்ந்து இடம் மாற்றக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உண்டையா. நல்ல விதமான முன்னேற்றத்தை உங்கள் வாழ்வில் எடுத்து செல்லக்கூடிய காலங்களாக இந்த 118 நாட்கள் குரு பகவான் மேஷராசிக்கு வக்ரகதி காலத்தில் பெரிய பெரிய நன்மையை தரவல்லவாக இருக்க போகிறார்.